எபிசோட் 21. சம்யுக்தா பற்றிய தகவல். கைலாஷின் வீட்டிற்குள் வந்து அமர்ந்த கமிஷனர் அவரின் மகளை பற்றிய முக்கியமான தகவல் கிடைத்துவிட்டது என்று கூற சம்யுக்தாவின் மொத்த குடும்பத்தினரும் மகிழ்ச்சியில் நின்றனர். சொல்லுங்க சார், என் பொண்ணு எங்க இருக்கா? அவளை கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவளை பத்தி தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க ஏன் சார் அவளை கூட்டிட்டு வராம நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? வாங்க சார், நம்ம எல்லாரும் ஒன்னா போய் என் பொண்ணை அழைச்சிட்டு வருவோம். சார், நான் சொல்ல வர்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உங்க மகளை பத்தி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குன்னு தான் சொன்னேன். மற்றபடி அவங்களே கிடைச்சிட்டாங்கன்னு நான் எதுவும் சொல்லல. அவங்க பெங்களூருக்கும் தமிழ்நாட்டுக்கும் உள்ள பார்டர்ல இருக்காங்க. அது மட்டும்தான் இப்ப கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். இன்னும் அந்த இடத்துல பர்டிகுலரா எங்க இருக்காங்க அப்படிங்கறது கன்ஃபார்ம் ஆகல. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமே அவங்கள கொண்டு வந்து நிறுத்த வேண்டியது என்னோட பொறுப்பு. என் பொண்ணை எப்படியாவது கண்டுபிடிச்சு என்கிட்ட கொடுத்துருங்க சார். நீங்க நல்லா இருப்பீங்க. அவ என்ன பண்றாளோ, எப்படி இருக்காளோ, அங்க அவ எவ்வளவு கஷ்டப்படுறாளோ. எங்க வீட்டு கடைக்குட்டி பிள்ளை சார் அவ. எங்க மொத்த உசுருமே அவ மேலதான் இருக்கு. எப்படியாவது என் பிள்ளைய என் கண்ணுல காட்டிருங்க சார். கமிஷனரின் அருகில் சென்று அழுது புலம்பினார் அந்த தாய். அதை பார்த்து அனைவருக்குமே கண்களில் நீர் திரண்டது பிரகாஷை தவிர. நிச்சயமா நாங்க கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம் மேடம். இந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க தான் கவலைப்படாம தைரியமா இருக்கணும். குடும்பத்தோட தலைவி இப்படி உடைஞ்சு போயிருந்தா அந்த குடும்பத்துக்கு யாருமா ஆறுதல் சொல்லுவாங்க? நீங்க தான் தைரியமா இருக்கணும், ஒரு தாயாவும் ஒரு குடும்ப தலைவியாவும். அனைவரிடமும் விடை பெற்றுக் கொண்டு சென்றார் அந்த கமிஷனர். அவர் சென்ற பின் பிரகாஷ் அந்த குடும்பத்தினருக்கு ஆறுதல் அளித்துக் கொண்டிருந்தார். நீங்க கவலைப்படாம இருங்க ஆண்டி. எனக்கு தெரிஞ்ச நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பெங்களூரை சுத்தி இருக்காங்க. நான் அவங்க கிட்ட பேசுறேன். போலீஸ் ஒரு பக்கம் தேடட்டும், நம்மளும் நம்ம பங்குக்கு சம்யுக்தாவை தேடுவோம். நிச்சயமா அவ கிடைச்சிடுவா. எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க இப்படி மனசு தளர விட்டு அழுதுட்டு இருக்காதீங்க. அவ வர்ற அன்னைக்கு நீங்க அவளை நல்லாவும் கவனிச்சுக்கணும். அடுத்த கொஞ்ச நாள்ல கல்யாண வேலையையும் கவனிக்கணும்ல. அதுக்கு நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா தானே அதெல்லாம் முடியும். பிரகாஷ் பேசிக் கொண்டிருக்க அவன் பேச்சில் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவடைந்து கொண்டிருந்தார் சம்யுக்தாவின் தாய். தன் தாயின் கண்ணீருக்கு சொந்தமான சம்யுக்தாவோ அப்பொழுதுதான் கண் விழித்திருந்தாள். லிப்டில் மயங்கி விழுந்து கிடந்த அவளை குழந்தை போல தூக்கி கொண்டு தன் வீட்டுக்கு வந்த தீரன் மருத்துவரை அழைத்து அவளை பரிசோதிக்க வைத்தான். அரை மணி நேரத்தில் கண் விழித்து விடுவாள் என்று கூறிவிட்டு அவர் சென்றிருக்க சம்யுக்தாவின் அருகிலேயே இருந்து அவளை பார்த்து கொண்டிருந்தான் தீரன். அவள் கண் விழித்தவுடன் உள்ளுக்குள் பெரிதும் நிம்மதியடைந்தவன் வெளியே முகத்தை திருப்பிக் கொண்டான். யுகா, என் மேல கோவமா யுகா? என்கிட்ட பேச மாட்டீங்களா? சாரி யுகா, என்கிட்ட பேசுங்க, என்ன பாருங்களேன். பின்ன என்ன என்னடி பண்ண சொல்ற? உன்னை நான் இங்க இரு வந்துடுறேன்னு சொல்லிட்டு தானே போனேன். அதுக்குள்ள என்ன அவசரம்னு நீ லிப்டுக்குள்ள போன? நானும் தீப்தி அக்காவும் வெளியில தான் நின்னுட்டு இருந்தோம். அப்புறம் அக்கா தான் நீங்க போனை எடுத்துட்டு கீழே வருவீங்கன்னு சொல்லி அதுக்குள்ள கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் அக்காவே போன் அவங்க கிட்டதான் இருக்குன்னு சொல்லிட்டு வேகமா வெளியில போயிட்டாங்க. நானும் அவங்க பின்னாடி வரலான்னு நினைக்கிறதுக்குள்ள லிப்ட் மூடிருச்சு. நான் என்ன பண்ணட்டும் யுகா? நான் வேணும்னா எந்த தப்பும் பண்ணல யுகா. பாவமாய் கண்கள் கலங்க கூறியவளின் வார்த்தைகளில் பொய்யில்லை என்பது புரிந்தது அவனுக்கு. சரி விடு, இனிமே இப்படி எல்லாம் என்ன பதற வைக்காதடி. எப்போதுமே நான் உன் கூடவே இருக்க முடியுமாடி? நான் இல்லாத டைம்ல நீ இந்த மாதிரி ஏதாவது பண்ணிடுறியேன்னு எனக்கு பயமா இருக்கு உன்னை நினைச்சாலே. அதான் கொஞ்சம் கோவமாயிட்டேன். சாரி. இனிமே நான் சொல்றத மட்டும் நீ கேளு, ஓகேவா? என தீரன் கேட்க தலையசைத்து அவன் தோள்களிலேயே சாய்ந்து கொண்டாள் சம்யுக்தா. அந்த நேரம் சரியாக அங்கு தீப்தி வந்தாள். என்ன சம்யுக்தா, இப்ப எப்படி இருக்க? இப்ப பரவாயில்லக்கா. எங்க போனாலும் பார்த்து கவனமா நீதான் இருக்கணும் சம்யுக்தா. தீரனால எப்போ உன் கூட இருந்துகிட்டே இருக்க முடியுமா சொல்லு? முடியாதுக்கா. அதுக்குதான் சொல்ற சம்யுக்தா, உன்னை நீதான் பாத்துக்கணும். நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன், புரியுதா? தீப்தி கேட்டிட தலை கவிழ்ந்து கொண்ட சம்யுக்தா சரி என்ற ரீதியில் தலையை அசைத்தாள். அதன் பின் சிறிது நேரம் சம்யுக்தாவிடம் பேசிக் கொண்டிருந்த தீப்தி பின் தீரன் புறம் திரும்பி தொழில் சம்பந்தமாக பேச ஆரம்பித்தாள். அது எதுவும் சம்யுக்தாவிற்கு புரியவில்லை என்றாலும் அவர்களையே பார்த்து கொண்டிருந்தாள். அவ்வப்பொழுது சம்யுக்தாவை பார்த்து கொண்டும்
தீப்திக்கு பதிலளித்து கொண்டும் இருந்தான் தீரன். ராதா அக்கா அனைவருக்கும் பழச்சாறு கொண்டு வந்து கொடுக்க அதை அனைவரும் வாங்கி பருகினர். சம்யுக்தாவோ அந்த கிளாஸின் பாரம் தாங்காமல் அதை தன் மேலேயே போட்டுக்கொண்டாள். பதறியபடி எழுந்து சென்ற தீரன் ஒரு டவலை எடுத்து வந்து அவளுக்கு துடைத்து விட்டு கொண்டிருந்தான். ஏண்டி பாத்து குடிக்க மாட்டியா? அந்த கிளாஸ் ரொம்ப வெயிட்டா இருந்தது யுகா. சம்யுக்தா கூறிட சிரித்து கொண்டவன் அவள் கழுத்து பகுதியில் இருந்த ஜூஸை துடைத்து விட்டு கொண்டிருந்தான். அதை பார்த்து கடுப்பானாள் தீப்தி. இவன் என்ன இவளுக்கு அசிஸ்டன்ட் மாதிரி வேலை செஞ்சிட்டு இருக்கான்? இவனோட பவர் என்னன்னு இவனுக்கே தெரியல. இவனுக்கு போய் இத்தனை கோடி மதிப்புல சொத்து கொடுத்திருக்கான் பாரு அந்த கடவுள். அவனை சொல்லணும். சம்யுக்தாவை பாத்ரூமிற்கு அழைத்து சென்று வேறு உடை எடுத்து கொடுத்து விட்டு வெளியில் காவல் இருந்தான் தீரன். அவள் உடை மாற்றி வெளியில் வந்த பிறகு மீண்டும் அவளை கட்டிலுக்கு அழைத்து சென்று அமர வைத்தான் தீரன். இதையெல்லாம் காண சகிக்கவில்லை தீப்திக்கு. தீரா, ஆபீஸ்ல இருந்து ஒரு முக்கியமான போன் கால் வந்துச்சு. நாம அங்க போய் ஆகணும். என்ன பண்ணலாம்? ஓகே தீப்தி, போலாம் என்று பதில் கூறியவனை ஆழ்ந்து பார்த்து கொண்டிருந்தாள் சம்யுக்தா. இருவரும் அவளிடம் கூறிக்கொண்டு விடை பெற்றனர். சேஃபா இருடி, நான் வர வரைக்கும் இங்கே இரு என்றவன் அவள் நெற்றியில் முத்தமிட்டு அங்கிருந்து சென்றான். அவர்கள் இருவரும் செல்வதை மாடியிலிருந்து பார்த்து கொண்டிருந்தாள் சம்யுக்தா. வாசல் அருகே சென்ற தீரன் ஏதோ தோன்ற மாடியை நோக்கி தன் பார்வையை செலுத்தினான். அங்கு சம்யுக்தா நிற்பதைக் கண்டு கை அசைத்தான். இவ ஏன் இப்படி பாக்குறா? அன்னைக்கு ஆபீஸ்லயும் இப்படிதான் பார்த்தா, இப்பவும் இப்படிதான் பாக்குறா. என்ன நினைச்சிட்டு இப்படி பாக்குறான்னு எனக்கு புரியலையே. தீரன் சிந்தித்துக் கொண்டே காரில் ஏறி தீப்தியுடன் சென்றான் தன் அலுவலகம் நோக்கி. இங்கு ராஜ் ஜெயந்தியை தேடி சென்று சண்டையிட்டுக் கொண்டிருந்தான். ஏய் ஜெயந்தி, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அந்த ஒரே ஒரு கஸ்டமர் வச்சு நம்ம வாரம் வாரம் எவ்வளவு பணம் சம்பாதிக்கலாம் தெரியுமா? ஆனா நீ என்னன்னா கொஞ்சம் கூட யோசனை இல்லாம அவன் ஒருத்தி 50 லட்சத்துக்கு வித்துட்டு அவனை நல்லவனாக்கிட்ட. இப்ப அவன் எந்த பொண்ணுமே வேண்டான்னு சொல்ற அளவுக்கு திருந்திட்டான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பொண்ணை கூட்டிட்டு போயிட்டா நம்ம எப்படி தொழில் நடத்த முடியும்? உனக்கு முன் யோசனையே கிடையாதா? தொழில முன்னேறணுங்கிற எண்ணமே இருக்காதா? இப்படியா எடுத்தோம் கவுத்தோன்னு தொழில் பண்ணுவ? நீ மட்டும் நல்லா இருந்துட்டா போதுமா? எங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் பிச்சை எடுக்கவா போறது? நான் அப்பவே சொன்னேன்லக்கா, அதுதான் இப்போ நடந்துட்டு இருக்கு. நீ கொஞ்சமாச்சும் என் பேச்சை கேட்டிருக்கலாம். பாரு, அவ்வளோ பெரிய பணக்காரனியே வேற யாரும் தேவையில்லை, இவ போதும்னு சொல்ற அளவுக்கு அவ வளைச்சு போட்டிருக்கா அந்த குட்டி. அப்படிப்பட்ட கைக்காரியை விட்டுட்டு நீ தொழில் நடத்திட்டு இருக்க. கொஞ்சமாவது என் பேச்சையும் அப்பப்போ கேளுக்கா. எங்களுக்கெல்லாம் மூளையே இல்லைங்கிற மாதிரி எப்பவும் எங்களை ஏளனமாவே நினைக்காத. அப்புறம் இப்படி வருத்தப்பட்டு உட்கார்ந்துருக்க வேண்டியதுதான். குமாரும் தன் பங்கிற்கு ஜெயந்தியிடம் பேசிக் கொண்டிருந்தான். அவளுக்கு அப்பொழுதுதான் தான் அவசரப்பட்டு விட்டோம் என்ற விஷயமே புரிந்தது. அடுத்து என்ன செய்யலாம் என யோசித்துக் கொண்டிருந்த நேரம் சட்டென்று ஒரு யோசனை தோன்ற அதை ராஜ் மற்றும் குமாரிடம் கூறினாள். அடடே, என் கையை விட்டு மொத்தமா அந்த குட்டி போயிட்டான்னு நினைச்சேனே. ஆனா அந்த ஆண்டவனே என்கிட்ட வந்து இந்தா அவ உனக்கு தான் எப்போன்னு சொல்லி மறுபடியும் கையில கொடுக்குற மாதிரி இருக்கே அக்கா சொல்ற ஐடியா. குமார் கனவு கண்டு கொண்டிருந்தான்.